ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கலர் எதுவும் சேர்க்காம பால் இல்லாமல் ஒரு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் மில்க் செய்கிறது நான் பால் இல்லாமல் தேங்காய் பால் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன மிக்ஸி ஜார், ஒரு மீடியம் சைஸ்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 துண்டு பீட்ரூட் சேர்க்க போகிறேன். இதை இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்வீட்னஸ்க்கு 2 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். தேங்காய் பாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், பட் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால 2 ஸ்பூன் ஜாகரி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். நான் மொத்தமாக 1.5 கப்பு தண்ணி சேர்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 கப் தண்ணி ஊற்றி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அரை கப்பும் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டணும். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மெல்லிசாக துணி விரிச்சிட்டு இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் பீட்ரூட் சேர்த்து குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு வாய் புண்ணு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா ஒரு வேளை பால் அலர்ஜி இருக்குது, பால் ஒத்துக்காது அப்படின்ட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் மில்காக செஞ்சு தரலாம். இந்த சம்மருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணாமல் பால் இல்லாத ஒரு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.